ஓகேண்ணா. நம்ம இந்த குருவாயூரப்பன் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல இதுல யார் எழுதினா அப்படின்னா, நாராயண பட்டத்திரி அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்காங்க, குருவாயூரப்பன பத்தி. இது வந்து 100 நாள் அவங்க வந்து குருவாயூரப்பன் முன்னாடி இருந்து எழுதியிருக்காங்க. இது வந்து அவரு நாராயண பட்டத்திரி வந்து எப்ப பொறந்தாரு அப்படின்னா, கேரளால அ அ 1560வது வருஷம் அவரு பொறந்திருக்காரு. அ அவர் வந்து மேல்மருவத்தூர் திரிஷூர்ல ஒரு கிராமத் பக்கத்துல மேல்புதூர் மேல்புதூர் கிராமத்துல வந்து அவங்க வந்து பொறந்திருக்காங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா தான் அவங்களுக்கு டீச்சர். எல்லாமே அவங்க அப்பா தான் அவங்களுக்கு கத்துக் குடுத்துருக்காரு. ரிக்வேதம் வந்து எங்க படிச்சாரு அப்படின்னா, பட்டத்திரி வந்து மாதவாச்சாரியார் அப்படிங்கிறவர்ட்ட படிச்சாரு. அப்புறம் தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து தாமோதர தீக்ஷிதர்ன்னு அவர் தான் டீச்சரா இருந்திருக்காரு. நமக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருக்க மாரி, இவங்க அந்த மாரி தனியா பிரிச்சு பிரிச்சு படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வியாக்கரணம் அப்படிங்கிறது வந்து அது வந்து சான்ஸ்கிரிட் கிராமர் அப்படின்னு சொல்றாங்க, வியாக்கரணம்ங்கிறது. அது வந்து யார்கிட்ட படிச்சிருக்காரு அப்படின்னா, அச்சுத பிஷரடி அப்படிங்கிற அவர்ட்ட தான் படிச்சிருக்காங்க. இவர் வந்து இவங்க இந்த டீச்சர்ஸ்ட்டெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஸ்ரத்தையா அப்படி தான் படிச்சிருக்காங்க. அ அப்புறம் இவர் வந்து இந்த அச்சுத பிஷரடி வந்து வாத நோயால வந்து பாதிக்கப்பட்டாரு. அவருக்கு வந்து என்னன்னா, எந்த மூமெண்ட்ஸ் பாடியில எந்த இதுவுமே பண்ண முடியாது. கை, கால் எதுவுமே அசைக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட ஸ்டூடண்ட்ஸ், இவங்க சிஷ்யர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, இவங்கள வந்து குளிப்பாட்டி, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கொண்டாந்து இந்த அந்த இதுக்கு கிளாஸ் ரூம்க்கே வந்து உட்கார வைக்கணும். அந்த மாரி இருந்தது. அப்போ வந்து ஃபைனல் டே எல்லாமே படிச்சு, எல்லாமே சொல்லிக் குடுத்து முடிச்சிடுறாங்க. அப்போ வந்து ஃபைனல் டே வந்து இவரு வந்து கேட்குறாரு, "நான் வந்து உங்களுக்கு குரு தட்சணையா எதையாவது குடுக்கணுமே" அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வந்துட்டு அவர் வந்து குரு வந்து யாருக்குமே தட்சணைலாம் வாங்கவே மாட்டாரு. அச்சுதர் பிஷரடி அப்புறம் வந்து அவரு வந்துட்டு எல்லாரும் நாங்கெல்லாம் கிளம்புறோம்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல நான் உங்களுக்கு குருதட்சணை குடுத்துட்டு தான் போவேன்" அப்படின்னு நாராயண பட்டத்திரி சொல்றாரு. "இல்ல, இல்ல அதெல்லாம் உன்னால குடுக்கவே முடியாது. நான் கேட்கறதெல்லாம் நீ பேசாம கிளம்பு" அப்படின்றாரு. அப்புறம் "இல்ல, இல்ல நான் குடுத்துட்டு தான் போவேன்" அப்படின்னு அவர் சொல்லும்போது, அ "ஓ சரி உன்னால என்ன குடுக்க முடியும் அப்படின்னு நீ நினைக்கிற?" அப்படின்னு அவரு கேட்பாரு. "உங்க வாத நோய வந்து நான் வாங்கிட்டு என்னோட ஹெல்த்தியான சரீரத்த உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அவரு சொல்றாரு, அச்சுத பிஷரடி வந்து சொல்றாரு, "என்னோட இதெல்லாம் நடக்காத காரியம். இதெல்லாம் யாருமே வந்து ஒரு குரு வந்து அவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ வந்து எப்பவுமே மகனா தான் பாவிப்பாங்க. நான் அந்த மாரி தான் பாவிச்சு உனக்கு நான் எல்லாமே சொல்லி தந்திருக்கேன். நீ அப்படி வந்து நீ குருதட்சணையா எனக்கு குடுக்கணும்னா, நான் நான் என்னென்ன உனக்கு சொல்லிக் குடுத்தனோ, இத வந்து கத்துக்கிட்டு நீ ஃப்ரீயா போய் சொல்லிக் குடு. உன்கிட்ட வர ஸ்டூடண்ட்ஸ்க்கு இல்ல நீ போய் தேடி ஸ்டூடண்ட்ஸ புடிச்சு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நீ ஃப்ரீயா சொல்லிக் குடு. ஆனா தட்சணை வாங்கக்கூடாது" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இல்ல அதெல்லாம் சரி. நான் உங்க இத நீங்க குடுங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அச்சுத பிஷரடி சொல்றாரு, "நீ வந்து கிளாஸுக்கு வந்திருக்க, படிக்க வந்திருக்க. நான் வந்து உனக்கு இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஒரு குருவோட இதுன்னா உனக்கு ஏதாவது டவுட்ஸு அப்படின்னா, நான் உனக்கு கிளாரிஃபை பண்ணணும். உன்னைய வழி நடத்தணும். தர்மத்தில வந்து நான் உனக்கு சொல்லிக் குடுக்கணும். அதுதான் குருவோட கடமை. நான் இதெல்லாம் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்றாரு. இல்லன்னு அவர் அவ்ளோ போராடி கேட்கிறாரு. "எங்களுக்கு வந்தே ஆகணும். இது நீங்க எனக்கு உங்களோட வாத நோய எனக்கு தந்துருங்க." சரி எதுக்காக தரணும் அப்படின்னு இவரு குரு கேட்கும்போது இவர் சொல்றாரு, "நீங்க வந்து ரொம்ப ஆச்சாரமா இருப்பீங்க. மெடிசின்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டீங்க. ஒரு வைத்தியர்ட்ட போகவே மாட்டீங்க. நான் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து 10 நாள்ல சரி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வாரமே வந்து நமஸ்காரம் பண்ணிடுவேன். நான் வந்து மெடிசன் எல்லாம் எடுத்து டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து நான் கியூர் பண்ணிருவேன் குருஜி" அப்படின்றாரு. அவர் வந்துட்டு, "இல்லப்பா முடியாது. நீ சொல்லுவ. ஆனா உங்க வீட்லருந்து உன்னைய படிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. என்னடா படிச்சு முடிக்க போம்போது, இப்படி வந்து வாங்கிட்டு போறியே! என்னடா டீச்சர் இப்படி குடுத்து அனுப்பிச்சுட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க வீட்ல என்னைய திட்டியே தள்ளிருவாங்கப்பா. நான் அதெல்லாம் குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்றாரு. இல்லன்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி போராடி கேட்குறாரு. அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு, நான் ஒரு நிமிஷம் சரின்ட்டு உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அவரு என்ன பண்றாரு, மெடிடேஷன் பண்றாரு. ஒரு டைம் உள்ள போயி,
மெடிடேஷன் பண்ணும்போது குருவாயூரப்பன் வந்து அவ்வளோ நல்லா காட்சி தராரு. கிருஷ்ணரா காட்சி தராரு. இந்த மயில் இறகோட ரொம்ப சிரிச்சு இது பண்ணி அப்படி தராரு. அத பார்த்தோன்னே அச்சுத பிஷரடிக்கு ரொம்ப மெய் சிலிர்த்து போச்சு. சரி இது வந்து தெய்வ சங்கல்பம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்புல தீர்த்தத்தை எடுத்து தொளிச்ச உடனே மந்திரத்தை ஜபிச்சு தொளிச்ச உடனே இதை வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அவரோட ஹெல்த்தியான சரீரம் அவருக்கு வந்துடுது. இவருக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது என்ன ஆகுது, இல்லை இல்லை நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா இனிமேல் திருப்பி அவரால் பட்டத்திரியால் கை கால் எதுவுமே அசைக்க முடியாது. என்ன பண்ணுறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் நீங்கள் போய் அவங்க வீட்டில் போய் சொல்லி இந்த மாதிரி விட்டுட்டு வாங்க, இந்த மாதிரி இவன் தான் கேட்டு வாங்கினா நானா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி குருட்ட போய் இவன் தான் போய் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பயங்கரமான கோவம். ஏன்டா உன்னை படிக்க அனுப்பிச்சா இதெல்லாமா பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் அவங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டில் திட்டுறாங்க. டீச்சரையே நல்லா திட்டுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு போனதுக்கப்புறம், ஏன்டா எல்லாருக்கும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரியை போட்டு அப்படி திட்டுறாங்க. இவர் தான் கேட்டார்னா அவர் கொடுத்தாராமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. திட்டிட்டு சரின்ட்டு எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, அவங்க வந்து ரொம்ப பயங்கரமான பில்லியனர் அவங்க பட்டத்திரி வந்து எல்லா டாக்டர்ஸ் அவ்வளோ டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. அங்கே கேரளாவில் எல்லா டாக்டர்ஸுமே பார்த்துட்டாங்க. மெடிசன் எடுக்க 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 என்ன ஆகுதுன்னா ரொம்ப வீரியம், அதோட வியாதியோட வீரியம் கூடிக்கிட்டே இருக்குது, குறையவே மாட்டேங்குது. என்னடா பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியவே இல்லை. டாக்டர்ஸுக்கு பயங்கரமாக செலவழிச்சிட்டாங்க. டாக்டர்ஸ்க்கு அந்த மெடிசன்ஸ்க்கு அதுக்கெல்லாம் ரொம்ப செலவழிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நொடிஞ்சு இருக்கும்போது அப்போ வந்து அவருக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும்போது ஒரு யோசனை வருது. அப்போ ரொம்ப யோசிக்கிறார். அப்போ யோசனை வரும்போது அவர் நினைக்கிறார், நம்ம வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிக்கலாமே அப்படின்னு. நம்ம வந்து லைஃப்பில் வந்து நம்ம நொடிஞ்சு ரொம்ப உட்காரும்போது சரி இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வருங்கும்போது தான் நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம காமிக்கிறோம். அப்போ வந்து இவரும் பட்டத்திரியும் எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு நினைக்க போகும்போது இவரால் நான் ஜாதகத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு வீட்டில் சொல்கிறாரு. அவங்க பேரண்ட்ஸ்ட ரிலேட்டிவ்ஸ்டெல்லாம் அவங்க எல்லாம், அப்பா டாக்டருக்கும் வைத்தியத்துக்கும் செலவு பண்ணதே முடியாது, நீ பேசாமல் உட்கார், நாங்களே உன்னை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஐயோ எப்படிரா போகிறது, ஏன்னா இவர் ஏதாவது கூட்டிகிட்டு வேற போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்ட்டு அவங்க வீட்டில் இருக்க சர்வெண்ட் மெய்டு வந்து அந்த ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அந்த பையன் வந்து அவங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காப்புல. அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆள். ஆக்சுவலி இந்த வேலை பார்க்குறவங்க கூட வந்து ஒரு கடவுள், அவங்களுக்கு வந்து சர்வெண்ட் மெய்டாக வர்றது கூட ஒரு கடவுள் பிரார்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதில் அவர் சொல்கிறாரு, அந்த சர்வெண்ட் மெய்டு வந்து சொல்கிறாரு, ஐயா கொடுங்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு பட்டத்திரிக்கு ரொம்ப சந்தோஷம், இப்போ யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்திரி வந்து போய் பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் எதாவது சொல்லணுமா? பட்டத்திரி வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நல்ல ஜாதகத்தை அலசி பார்க்குறாங்க. அந்த ஜோசியர் வந்து ரொம்ப உலகத்திலே ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். எப்போ ரொம்ப நல்லா கணிச்சிருவார். அவங்க வர்ற டயத்தை வச்சே ரொம்ப கணிச்சிருவார் அந்த ஜோசியர் வந்து. அதில் அந்த சர்வெண்ட் மெய்டோல பேர் வந்து கோபாலகுட்டன். அந்த கோபாலகுட்டன் தான் இவர்கிட்ட வாங்கிட்டு போய் பார்க்குறாரு. அந்த வந்துட்டு சரி அவர் வந்து இந்த ஜோசியத்தை போய் காமிக்கும் போது அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ வந்து அவங்க ஃபேமிலியில் யாருமே ஹெல்ப் பண்ண வரல, கடைசியாக ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வரல, ஆனால் நீ வந்து அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்க பார்த்தியா, இதுவே உன்னோட எஜமானோட பக்தியை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த ஜாதகத்தை வந்து அவர் எடுத்துகிட்டு போய் பார்க்க போகும்போது அந்த
அவர வந்து பார்க்க போம்போது அலசி அந்த சோழியெல்லாம் போட்டு பார்த்து சொல்றாரு. அந்த நாராயண சரஸ்ல போயி உங்க எஜமான நீங்க வந்து குளிப்பாட்டிட்டு, அதுல வந்து பாடணும். அ மச்சம் தொட்டு பாடணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. இதுதான் சொல்லி சொல்றாரு. இந்த நாராயண சரஸ்ஸுங்கிறது வந்து ஆக்சுவலி கிருஷ்ணரே வந்து குளிச்ச சரஸ், நாராயண சரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து நீங்க இந்த மாரி மச்சம் தொட்டு பாடுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு. இவரு வந்து இந்த கோபாலகுட்டன் வந்து இத வந்து ஐய்யய்யோ! எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் அந்த ஜாதகத்த வாங்கிட்டு உடனே ஓடி வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து இந்த மாரி விவரத்த சொல்றாரு. இந்த மாரி எஜமா இந்த மாரி மச்சம் தொட்டு உங்கள பாட சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க குருவாயூருக்கு போணுங்கிறாங்க. அங்க கிருஷ்ணர் கோயில் இருக்காமா, அங்க சரஸ்ல குளிச்சு இந்த அ அந்த அந்த சரஸ்ல குளிச்சுட்டு நீங்க வந்து இந்த மாரி பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது மீன வச்சுட்டு பாடுவாங்களா எஜமா? அந்த மாரி சொல்லி அதுக்கெல்லாம் நீங்க போகவே வேண்டாம். பேசாம வீட்லயே இருங்க. அதெல்லாம் ஆச்சாரம்லாம் கிடையாது. மீனெல்லாம் வச்சு நம்ம பாடலாமா? நம்மலாம் வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேயே நானே பார்த்துக்கிறேன் எஜமா அவங்கள. நீங்க பேசாம வீட்லயே இருங்கன்றாரு. அவரு வந்து சொல்லி அவர் சொன்ன உடனே பட்டத்திரிக்கு வந்து ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. அவர் மச்சம் தொட்டு பாடு அப்படின்னா, கிருஷ்ணர் அவர் வந்து பெருமாள் வந்து 10 தசாவதாரம் பண்ணியிருக்காரு. அதுல மச்சம் தொட்டு பாடுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அவதாரம் வந்து மீனோட அவதாரம். அவருக்கு ரொம்ப புடிச்சது. ரொம்ப அந்த பெருமாளுக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு எடுத்த அவதாரம் அந்த தசாவதாரத்துல ஃபர்ஸ்ட் அவதாரம். அந்த அ மீனோட அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அததான் மச்சம் தொட்டு பாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல இந்த அந்த மீன்ல இருந்து தசாவதாரத்து வரைக்கும் பாட்டு எழுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா எஜமான் சொன்னோரே, மத்தவங்க வீட்ல எல்லாம் சொல்றாரு, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு. யாருக்கும் அங்க விருப்பமும் இல்ல, இஷ்டமும் இல்ல. ஐயோ! என்னடா இன்னும் செலவாயிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க. சரி பரவால்ல அப்படின்ட்டு அவங்க எல்லாம் அன்னைக்கு அவங்க சொன்ன நிமிஷத்திலேயே என்ன பண்றாங்க, 15 பேர பட்டத்திரிக்கு போட்டு அவள கூட்டிட்டு போய் பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போய் அன்னைக்கு நாராயண சரஸ்ல குளிப்பாட்டிட்டு விடிய காலையில ஒரு 3:00 அங்க உட்காந்துருக்காரு. அப்போ வந்து கேட்குறாரு குருவாயூரப்பன்ட்டு, ஐயோ நான் சரியா பார்க்கலையே குருவாயூரப்பா, எனக்கு தெரியவே இல்லையே, என் கழுத்தை மட்டும் கொஞ்சம் வந்து நீ கொஞ்சம் இது பண்ணி விட்டேன்னா நான் உன்னை பார்த்துட்டு எழுதுவேனே அப்படின்னு. குருவாயூரப்பன் அப்ப சொல்றாரு, எனக்கு நல்லா எல்லாம் எனக்கு உனக்கு தானே அப்படி இருக்கு, எனக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைட்லாம் நான் நல்லா திரும்பி திரும்பி பார்க்கலாம், நீ பாட்டை எழுது, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ பாட்டை எழுதி முடிச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாடுறாரு. அப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் தசகம் வந்து பாடுறாரு. அதுல தான் இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு அது விஸ்வரூப தர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. அப்பதான் இது சொல்றாங்க. இந்த பாட்டு இந்த ஃபர்ஸ்ட் தசகத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு இதான். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சதஸ்ரகஸ்ரேன நிர்பாஷமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருருபுருஷாத்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே அந்த பாக்கியம் ஜனானாம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகா, ஃபர்ஸ்ட் தசகத்தோட இந்த ஸ்லோகா. இந்த மாதிரி 100 பாட்டு பாடுறாரு. அந்த 100வது பாட்டு பாடும்போது அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, குருவாயூரப்பன் வந்து விஸ்வரூப தரிசனம் அவருக்கு வந்து காமிச்சிருக்காரு. ரூப தரிசனம் காமிக்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் வந்து எந்திரிச்சு பட்டத்திரியும் நமஸ்காரம் பண்ணிட்டார். நமஸ்காரம் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஓ எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அங்க குருவாயூரப்பன்ல அங்க கிருஷ்ணர் வந்து பிரத்யக்ஷமா பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க பக்தர்களோட. இந்த இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க வர்றவங்க எல்லாமே இந்த என்னென்ன டிசீஸ் இருக்கு வர்றவங்க பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அந்த நாராயண சரஸ்ல குளிச்சுட்டு அந்த குருவாயூரப்பனை போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம இந்த குருவாயூரப்பன் இந்த பெருமாளை பத்தி பாடும்போது என்ன பண்ணுவாங்களா, லக்ஷ்மி வந்து ஐயோ பெருமாளை பத்தி பாடுறாங்கன்னு நமக்கு இந்த பொண்ணு பொருள் காசு இது என்ன பண்ணுவாங்களாம், லக்ஷ்மி வந்து அப்படியே வீசி எரிஞ்சிட்டு விதை மாதிரி வீசி எரிஞ்சிட்டு போயிடுவாங்களாம் நம்ம வீட்டில். அப்படி இருக்குமா, பொண்ணும் பொருளும் நிறைஞ்சு அப்படி ரொம்ப நல்லா இருக்குமாமா. அதுதான் இந்த இதில் சொல்றாங்க.
அதனால எப்பவும் நாராயணரை வந்து ந பெ குருவாயூரப்பனை வந்து எப்பவும் நாராயணனும் அந்த எந்த எந்த அவதாரமும் ரொம்ப பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி நம்ம ஊர்ல வந்து நெறைய பக்தர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து குருவாயூரப்பன் சொல்றாரு, "இந்த ஊரே என்னோடது தான். இந்த வேர்ல்டே என்னோடது தான். இதுல வந்து பட்டத்திரி உனக்காக நான் வந்து இடம் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி என்னோட லெஃப்ட் சைடு, உன்னோட ரைட் சைடு வந்து பட்டத்திரிக்குன்னே ஒரு இடம் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இன்னமும் குருவாயூரப்பன்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பட்டத்திரிக்குன்னு அந்த இடம் இருக்கும். அதே மாரி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றாங்க. கடவுளோட பேசின பக்தர்கள். இதுதான் நம்ம அண்ணா வந்து எப்பவுமே நம்ம சொல்லிட்டே இருப்பாரு. கடவுளோட பேசுங்க, பேசுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, குலசேகர ஆழ்வார் வந்து சீனிவாச பெருமாள்ட்ட எப்பவுமே பேசுவாராம். அந்த சொல்றாங்க. அப்புறம் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் காளிட்ட பேசின மாரி, அப்புறம் காஞ்சி வரதராஜ பெருமாள்கிட்ட வந்து திருக்கச்சி நம்பியார் பேசின மாதிரி, அப்புறம் வந்து மதுரையில் முத்துசுவாமி தீட்சிதர் அப்புறம் மீனாட்சி தாயார்கிட்ட பேசின மாதிரி, அப்புறம் திருக்கடையூர் அம்பாள் வந்து அபிராமி பட்டர்கிட்ட பேசின மாதிரி, முருகன் வந்து முத்துசாமி தீட்சிதர் திருத்தணி முருகன்கிட்ட பேசின மாதிரி, அந்த மாதிரி நம்மளும் எப்பவுமே பேசிக்கிட்டு வரணுங்கிறத வந்து அண்ணா வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம அண்ணா சொல்றதை ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. நமஸ்காரம்.